ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு ரொட்டி தான் சுட போகிறேன். என்ன ரொட்டி தெரியுமா? இன்றைக்கு வந்து நூடுல்ஸ் ரொட்டி தான் சுட போகிறேன் நண்பர்களே. செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு தெரியுமா? என்னடா புதுசாக ரொட்டியில் கொண்டு வரான்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆமாம், இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நண்பர்களே. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், சரியா? சட்டார் பட்டாருன்ட்டு செஞ்சிடலாம். அதான் செய்ய போகிறேன். நான் அதை எப்படி செய்ய போகிறேன்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களை சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காம சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, சரியா? இப்போ வாங்க கடகடண்டு சுவையான சூப்பரான நூடுல்ஸ் ரொட்டி செய்யலாம். அதுக்கு வந்து முதல் முட்டை அவிய வைக்க போகிறேன் நண்பர்களே. ஏன்னா அந்த நூடுல்ஸ் ரொட்டிக்கு வந்து நான் முட்டையை அவிச்சு போட்டு நூடுல்ஸில் போட்டு தான் செய்கிறேன் நான். ஆதலால் முட்டை 1 2 3 முட்டை காணும். இப்போ இதெல்லாம் கழுவி போட்டு எடுத்துக்கொண்டு வாரேன். 3 முட்டை காணும் அவிச்சா, கணக்கு தேவையில்லை, கழுவிட்டு வரேன். இப்போ முட்டையை இதில் அவிய போடுவோமா? இதில் முட்டை அவியட்டுக்கும் இங்கால நூடுல்ஸ் அவிய போடுவோம். தண்ணியை சேர்க்குறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு சேர்ப்போம். இதோட வந்து எண்ணெய் கொஞ்சமாக சேர்க்குறேன், தேங்காய் எண்ணெய். இந்த ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கணக்கை இல்லை, ஒரு கொஞ்சம் சேர்த்துட்டு இது பாருங்கள் நூடுல்ஸ் கொத்துமி பேக்கெட் தான் எடுத்துருக்கிறேன். இது கொஞ்சம் எனக்கு மேகி அவ்வளோ பிடிக்காது, எனக்கு இதுதான் பிடிக்கும், கொத்துமி. இது வேண்டாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா நான் மற்ற நாளில் கூட நூடுல்ஸ் எங்களோட மகன் கேட்டால் கூட நான் இதெல்லாம் போட்டு கொடுக்க மாட்டேன். சும்மா தான் அதை வெங்காயம் பச்சை மிளகா போட்டு தாளித்து போட்டு கொடுப்பேன். இப்போ இந்த நூடுல்ஸ் எல்லாத்தையும் வெட்டி எடுப்பேன். நீங்களும் இந்த இதுகளை பெருசாக சேர்க்காதீங்க. இதுகளில் இந்த சுவை ஊட்டிகள் இருக்கும். நீங்கள் நூடுல்ஸை வேண்டி வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தாளித்து முட்டை போட்டு பிரட்டி கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு. நான் இதில் வந்து ஒரு 5 பேக்கெட் எடுத்துருக்கிறேன். பெருசும் இருக்குது, இதில் 5 பேக்கெட் சேர்ந்து வர மாதிரி பெருசும் இருக்குது, நீங்கள் அது கூட எடுக்கலாம். அங்கால தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள ரொட்டிக்கு மாவை குழச்சிடலாம். இது வந்து கீல்ஸில் வாங்கினோமா, நீங்களும் வாங்கி பாருங்க, நல்லா இருக்கும். எங்கே வாங்கினாலும் அரிச்சு பாவிங்க. எங்களுக்கு ரொட்டிக்கு தேவையான அளவுக்கு மாவை அரிச்செடுப்போம். உப்பு சேர்ப்போம் தேவையான அளவுக்கு. அள்ளி கொட்டுறையில் கணக்காக சேர்க்கணும். எவ்வளோ மா எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்க்கணும். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடணும். நன்றாக கலக்கவும். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நாங்கள் ரொட்டிக்கு எப்படி குழைப்போமோ அந்த மாதிரி குழைக்க வேண்டியானோ. ரெடியாக கவட்டு ஊற்றக்கூடாது, பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு. சும்மா நாங்கள் நோம்பில் ரொட்டி சுடுவோம், பராட்டாக்கு குழைப்போம், அந்த மாதிரி குழைச்சிருக்க வேண்டியது. இப்போ பாருங்க, இந்த மாதிரி குழைச்சாச்சு. இனி கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிரட்டி குழைச்சிருக்க வேண்டியா. பாருங்க, இந்த மாதிரி குழைச்சாச்சு ரொட்டி மாவை. ரொட்டியே இல்லை, ரொட்டி மாவை. ஓகே, இப்போ இது இருக்கட்டும். இங்கெல்லாம் தண்ணி கொதிச்சு கொண்டு வருது. நூடுல்ஸை சேர்ப்போம். இதை உடைச்சி போடுவோமே. இங்கே சேர்ந்து அப்படியே அவிஞ்சிடும். இதோட பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த நூடுல்ஸ் அவியட்டுக்கும். முட்டை அவிஞ்சிட்டு நாங்கள் இந்த கோதை உடைச்சி எடுப்போமா. இப்போ நூடுல்ஸ் பாருங்க நல்லா அவிஞ்சிட்டு, ஆகலும் அவிய தேவையில்லை, இல்லை கணக்காக அவிஞ்சிட்டு இனி அடுப்பை நிப்பாட்டி போட்டு இந்த தண்ணியை வடிச்செடுப்போம். இப்போ வெளியில் வந்தாச்சு. வெளியில் வச்சு நூடுல்ஸை பிரட்டி எடுப்போமா. சட்டி சூடாட்டும். சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்ப்போம்.
எண்ணெய் சூடாட்டும். எண்ணெய் சூடாயிட்டு இதில் பார்த்திங்கன்னா உள்ளியே இந்த மாதிரி பாருங்கள், வெள்ளை பூட குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்ப்பேன். இது வந்து ஒரு கொஞ்சம் லைட்டாக பொரியட்டுக்கும். இதோட பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி இருக்கிறேன். இதோட பெரிய வெங்காயம் 2 எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி இருக்கிறேன், அதையும் சேர்க்குறேன். இதெல்லாம் நல்லா வதங்கட்டுக்கும். இப்போ பாருங்க, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இனி கேரட்டையும் லீட்ஸையும் சேர்ப்போம். உப்பு கொஞ்சமாக சேர்க்குறேன், சேர்த்துட்டு கலந்து விடுவோம் வதங்கட்டுக்கு. பாருங்கள், கேரட் லீட்ஸ் எல்லாம் நல்லா வதங்கி வருது. இனி ஒரு கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், உங்களுக்கு விருப்பம்னா கட்டைத்தூள்ஸ் கூட சேர்க்கலாம், நான் மிளகாத்தூள் சேர்க்குறேன், அப்போ அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதால் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இப்போ கலந்து விட்டுட்டு இதோட முட்டையை அவிச்சு வச்சுருக்கிறேன், அதை சேர்க்குறேன். அவிச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு இப்போ வேணா உடச்சி ஊற்றியும் இந்தண்டெல்லாம் ஆனால் இப்படி அவிச்சு போட்டு செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்கும். இதை கலந்து விடுவோம். அதுக்கு பிறகு இங்கே பாருங்க, நூடுல்ஸ் அவிச்சு தண்ணியை வடிய வச்சுருக்குறேன்னா அதை சேர்க்க வேண்டியா. நல்லாவே வடிஞ்சிட்டு தண்ணியெல்லாம் பார்த்திங்களா நண்பர்களே. இது எல்லாத்தையும் கலந்து விடுவோம். நல்ல வடிவாக இப்படி அடியில் இருந்து எடுத்து பார்த்திங்களா, இந்த மாதிரி அடியில் எடுத்து கலந்து விடுவோம். இப்படியே சாப்பிட்டுலாம் நண்பர்களே, சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்க, நல்லா கலந்து விட்டாச்சு. இனி அடுப்பை நிப்பாட்டுவோம். இப்படியே சும்மாவே சாப்பிடலாம், ஆனால் இது நூடுல்ஸ் ரொட்டியே இல்லாத ரொட்டியாக தான் சாப்பிடணும், சரியா? வாங்க, இங்கே மாவை குழச்சி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் குழச்ச மாவு எடுத்து கணக்கு எங்களுக்கு தேவையான அளவுக்கு தேய்ச்சி எடுப்போம். நல்லா ரவுண்டாக தேய்ச்செடுப்போம். இப்போ இப்படி தேய்ச்சாச்சு. இனி இந்த நூடுல்ஸில் எடுத்து இன்னும் வைக்கணும். வச்சு போட்டு இப்படி ஒரு மடிப்பு, அதுக்கு பிறகு இந்த பக்கம் ஒரு மடிப்பு, இப்படி இப்படி இதை நல்லா அமர்த்தி விடணும். இல்லாட்டிக்கு அந்த சுடுபடைக்க கிளம்ப பார்க்கும். இந்த சைட் ஓரங்கள் எல்லாம் அப்படி அமர்த்தி விடணும். இல்லைங்களா, இதெல்லாம் வைக்க வேண்டிய. நான் இந்த வடிவத்தில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேறு வேறு வடிவங்கள் தெரிஞ்சால் நீங்கள் அந்த மாதிரி டிசைன்கள் போட்டு எடுத்துக்கொள்ளலாம். இதே மாதிரி எத்தனை வருதோ அத்தனையே தேய்ச்சி எடுக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே எடுத்தாச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி. இப்போ பாருங்கள், எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி. நாங்கள் தோசைக்கல்லை வைப்போம், சூடாட்டும். தோசைக்கல் சூடாயிட்டு எண்ணெய் கொஞ்சம் சேர்ப்போம். தோசைக்கல் சூடாயிட்டு எண்ணெய் சேர்க்குறேன், தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இங்கே பாருங்க, நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரொட்டி எடுத்து வடிவாக இருக்கா அப்படி எண்ணெய் எல்லா இடம் இந்த மாதிரி 2 போடலாம், 2 3 வைக்கலாம் நினைக்கிறேன். பாப்போம். முதல் 2 சுடுவோம் நண்பர்களே. சுடுபடட்டும், திருப்புவோம். இன்னும் தோசைக்கல் சூடு பிடிக்கல நண்பர்களே. சூடு பிடிச்சிதோ சும்மா அந்த மாதிரி கடை கடண்டா வந்துடும். மற்ற பக்கம் வைக்கட்டும்.
இப்போ பாருங்க இப்படி வருதுண்டு. இனி மற்ற பக்கம் அவியட்டுக்கும் சரிங்களா. இந்த மாதிரி நல்லா அமர்த்தி அமர்த்தி விடுவாங்க இந்த சைட். நான் அடுப்பை மாற்றிட்டேன் நண்பர்களே. பார்த்தீங்களா அந்த அடுப்பு வந்து டக்கண்டு ஹீட் பிடிக்க லேட் ஆகுது. அதோட பார்த்தீங்கன்னா என்ற பழசுக்கே வந்துட்டேன். ஓல்ட் இஸ் கோல்டு. பார்த்தீங்களா இப்படி பிடிக்கணும். இந்த பக்கம் அப்போ இந்த சைட் எல்லாம் அவியும் இந்த பக்கம். அதுக்கு பிறகு இந்த பக்கம் இப்போ பார்த்தீங்களா இப்படி. அதுக்கு பிறகு இந்த பக்கம். அதுக்கு பிறகு இப்படி இந்த பக்கம். அதே மாதிரி இங்கே. அதே மாதிரி இந்த ரொட்டிக்கும் செய்வோம். இப்போ பாருங்க ரொட்டி ரெடி. எடுக்க வேண்டிய அடிவட்டு இந்த பக்கம் அடிவட்டு. அதான் நல்ல வடிவாக ஒட்டணும். இதே மாதிரி எனக்கு கடகடண்டு சுட்டெடுக்க வேண்டிய 2 அடுப்பு ராஜா வந்துட்டார். அந்த அடுப்பு சரியான ஸ்லோ நண்பர்களே. எவ்வளோ நேரம் லேட் ஆகிட்டு தெரியுமா எனக்கு. என்னடா சுடுபடுறதில்லை சுடுபடு. ரெண்டாவது மெதுவாக எரிஞ்சு கொண்டிருக்குது. இப்போ பாருங்க கடகடண்டு சுட்டெடுக்க போகிறேன். அது மெல்லி சேர்க்கிறது கடைசியாக சுடுவோம். ரெண்டு 3 இப்போ கடகடண்டு சுட்டுறலாம். இப்படி போட்டுட்டு கொஞ்சமாக இந்த சைட்டெல்லாம் எண்ணெய் போட்டுக்கிட்டோம்னா இப்போ பாருங்க. இப்போ நடுவில் போட்டதே டக்கண்டு சூடு பிடிச்சிருக்கோம். பார்த்தீங்களா நான் சொன்னேன். அதே மாதிரி இந்த பக்கம் இப்படி திருப்பி போட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் விட்டுடுவோம். இப்போ சுடுபடட்டும். இப்போ பார்த்தீங்களா 3 ஒரே அடியாக பிடிச்சாச்சு. இந்த பக்கமாக வேணும் அப்படியே சேர்த்து ஒரு அடியாக எடுத்துடலாம். வேண்டாம் இதை ஒன்று நாங்கள் ஒரு பக்கம் இப்படி பிடிச்சி கொண்டு வந்தோம்னா அங்கால இருக்கிறது மற்றது வந்து கறியிடும். அதால் ஒரு அடியாக எடுக்கும். எடுப்போம். ஓகே இதே மாதிரி எல்லாத்தையும் கடகடண்டு சுட்டெடுக்க வேண்டியா. சரியா எல்லாத்தையும் சுட்டு எடுத்துகிட்டு வரேன்னா இப்போ சாப்பாடு ரெடி நண்பர்களே. சாப்பிடுவோமா? வாங்க சாப்பிடலாம். பாருங்க எப்படி இருக்குண்டு பாருங்க. எப்படி இருக்கு? நீங்கள் நினைக்கலாம் சும்மா நூடிஸை போட்டு தின்றதுக்கு வேலை செய்கிற வேலையை வேண்டாம். நான் செம்மையாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்க. என்ன விட்டு சொம்ம முட்டையெல்லாம் கழிவுலாம் பேரு வேறு இல்லைவ. நீருக்கு சாப்பிட்டுருங்க. என்ன எப்படிங்க சொல்லுங்க. ஒன்று இல்லை 2 சாப்பிடுவோம். செம்மையாக இருக்கு நண்பர்களே. வேறு லெவல். அப்படிங்க ஸ்கூலுக்கு பிள்ளைகளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்து விடலாம். மத்தியானம் காலமே சாப்பாடு கொண்டு போயிருந்தாலே அதுக்கு ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் நண்பர்களே. விரும்பி சாப்பிடுவினம். எங்கேயாவது தூர பயணங்கள் போயிருக்க இப்படி செஞ்சு கொண்டு போனோம்னா சாப்பிட்டுட்டு ஒரு பிளேன் டீ குடிக்க சும்மா செம்மையாக தான் இருக்குது. சொல்லுங்க அப்படிங்க சொல்லுங்க. குலைக்குது நண்பர்களே. கரெக்ட் டீட்ஸ் எல்லாம் போட்டுக்கு தானே. ஏற்கனவே முதல்வருக்கா செஞ்சுருக்கேன். வேண்டாம் அம்பி ஃபைனால் எப்படி வச்சுருக்கேன் நம்மளே. வெள்ளிசா தேய்க்கணும். அப்போ தான் நல்லா உள்ளுக்கு எல்லாம் அவியும்.
இப்படி செஞ்சுட்டு ஒரு பிளேன் டீ இல்லாடிக்கு டீ குடித்தாலே போதும். நான் அன்றைக்கி பால் ஆற்றிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்களா நல்லா செம்மையாக சுடுவுது. ஆறணுன்னு இந்த சாப்பிட்டோன்னா அதையும் குடிக்க அப்படி இருக்கு. இது வந்து காலைமை சாப்பாட்டுக்கு செய்யலாம், இல்லாட்டி இரவு சாப்பாட்டுக்கு செய்யலாம், இல்லாட்டி நாங்கள் இங்கே பயணங்கள் போய்க்க செஞ்சு கொண்டு போயிடலாம். அப்படி இல்லைன்னா ஸ்கூலுக்கு பிள்ளைகளை கூட செஞ்சு கொடுக்கலாம். பாருங்க ஐயோ நூடுல்ஸை பாருங்க எப்படி இருக்குன்னு. முட்டையெல்லாம் போட்டு இது நான் உரைப்பு கணக்காக போட்டிருக்கேன், நல்ல மிளகெல்லாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் பஞ்சு மாதிரி இஞ்சி பார்த்தீங்களா இல்லைங்க பாருங்க இவ்வளோ சாஃப்டாக இருக்கு. நீங்கள் ஒன்றுமே அந்த அவியாத மாதிரி எல்லாம் இல்லைங்க பார்த்தீங்களா அப்படி இருக்கு. வேற லெவல் தான் சுடுவது பார்ப்பேன். சுடுவது ஆனால் செம்மையாக இருக்குது. இது வந்து பசுப்பால் நினைக்கிறீங்களா? இல்லை, அங்கரை போட்டு சுடு தண்ணியில் இழுத்து ஆற்றிட்டு கொஞ்சமாக சீனி போட்டு கரைச்சி குடிக்க எனக்கு நல்லா பிடிக்கும். சாயம் எதுவுமே போடாமல் அப்படித்தான் செஞ்சு வச்சுக்கணும். தெரியுமா? நீங்களும் அப்படி குடிச்சு பாருங்க, நல்லா இருக்கும். ஏன்னா தங்கச்சி கொடுக்குற மாதிரி ஆனால் நல்லா இருக்கும். எந்த ஒரு சாயம் கோப்பி எதுவும் போடாமல் தனி பால் பவுடர் போட்டு இப்படி ஆற்றி குடிச்சு பாருங்க, நல்லா இருக்கும். செம்மையாக இருக்கு நண்பர்களே. நாங்கள் சாப்பிட போகிறோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பைட்டா. இங்கே பார்த்தீங்களா எல்லாமே அந்த மாதிரி வந்திருக்கு நண்பர்களே. இங்கே நல்ல கலராகவும் சும்மா செம்மையாகவும் சுவையாகவும் அந்த மாதிரி இருக்குது.